Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? காலையில அன்னதானம் கொடுத்து வந்த வீடியோலாம் பார்த்தீங்களா? இந்த வீடியோ என்னன்னா உங்களுக்கு போர் அடிக்குதுங்கறீங்கல. இன்னைக்கு வந்து ஹவுஸ் க்ளீனிங் vlog. ஹவுஸ் இல்ல நம்ம ஸ்டுடியோ க்ளீன் பண்ற vlog. ஓகே நிஷா. கட்டுப்புல இருக்கா? டேய் வந்து ஹெல்ப் பண்ணாம உட்கார்ந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. நானும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே என்ன நிஷா? பாத்தறலாமா? பாத்தறலாம். ஓகே. நிஷா இப்ப என்ன பண்ணிருக்கானா? இந்த ரூமுக்கு சுத்த க்ளீன் பண்ணி எவ்வளவு இருக்கும்? ஒரு வருஷம் இருக்குமா? ஸ்டுடியோக்கு வந்தப்ப க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணேன். அப்ப 1.5 வருஷம் ஆகுது. தீபாவளிக்கு க்ளீன் பண்ணோம். தீபாவளிக்கு ஒட்டடை எல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணோம். அடுத்த தீபாவளி வரப்போகுது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி. அதனால இப்ப க்ளீன் பண்ணி நம்ம நீட்டா வச்சுக்கலாம்ட்டு. ஆள் இல்லாதனால செல்வா கூட்டல கொல்லல அப்படியே எல்லாமே. அது இல்லாம களத்தூர் நம்ம புது வீட்டுக்கு போனப்ப அங்க ஒரு 3 மாசம் இருந்தோம். அப்பவும் 3 மாசம் அந்த ரூம்ல உள்ளத எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயாச்சு. கொஞ்சம் எக்கோ அடிக்கும். அதனால இந்த சேர்ல சாமி எல்லாம் குளிச்சிட்டு அப்படியே போட்டு வச்சிருக்காரு எல்லாத்தையும் பூவெல்லாம். நான் சாமி கும்பிட்டேன்னா அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. அங்கே இல்லை அங்கேயே ஓரமாக வச்சிடுறது அப்படியே. மற்றபடி என்ன நம்மளோட இட்லி பொடியெல்லாம் தூக்கி மேலே வச்சிருக்கு, இட்லி பொடி மிஷின்லாம். ஏன்னா தண்ணி ஊற்றி கழுவ போகிறேன். வீடெல்லாம் ஃபுல்லாக கழுவி கூட்டணும். பாப்பாவோட பால் அங்கே கிடக்கு. வாஷிங் மிஷின் துணி போடுறீங்க? இல்லை தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, குடிக்கிற தண்ணியா செலவு தண்ணியா? செலவு தண்ணி எதில் பிடிச்சி ரொப்பி வச்சிருக்கா பாருங்க வாஷிங் மிஷினில் போய். இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒட்டடெல்லாம் அடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இதை நம்ம ட்ரைபேடெல்லாம் எடுத்து மேலே வச்சிடணும். ட்ரைபேட் எடுத்து மேலே வச்சிடணும். இட்லி பொடி பேக்கிங் பண்ண இட்லி பொடி இங்கே மேலே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா கீழே எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விடுறதுனால. இந்த இட்லி பொடி இங்கே இருக்கு. அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கல, அந்த வீடையும் பார்ப்போம். இது வந்து இப்போ அடுத்தது இது என்னன்னா இது மேலே என்னன்னா ஒரு கிலோ இட்லி பொடி ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக கொரியர் அனுப்புறதுக்காக இப்போ போய் கொரியர் அனுப்பணும். ஓகே, அட்ரஸை மறைச்சிக்கிட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ரைவசி பாதிக்கும். வேறு என்ன விசேஷங்கள் நிஷா? எப்படி இருக்குது? வீடெல்லாம் பக்காவாக இருக்கா? உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் உள்ளாக இருக்கா? துணியெல்லாம் எங்கே வந்து காய போட்டு வச்சிருக்கா பாருங்க. நைட்டு மழை பெஞ்சிச்சு, துவைச்சது அப்புறம் வந்து மழையில் நனைஞ்சிச்சுன்னா ஒரு அவுச வாடை மாதிரி வரும், வீசும். அதுக்காக ஆமாம். ஆனால் இந்த ரூமில் வந்து இருக்க முடியாது. ஏன்னா மேலே ஃபேன்லாம் எல்லாம் கலட்டி களத்தூருக்கு கொண்டு போய் அங்கே மாட்டியாச்சு களத்தூரில். ஆனால் ஃபேன் கொக்கி இருக்கு. ஃபேன் இல்லாதனால இங்கே உள்ளே போட்டிருக்கேன். வெயில் அடிச்சா அடிக்கடி கோழி சவுண்ட்லாம் வரும்னு சொல்லுவீங்கல்ல இங்கே பக்கத்து வீட்டில் இருந்தால். இந்த ஆட்டுக்குட்டி சவுண்டு, கோழி சவுண்டெலாம். ஆமாம், நல்ல ஒரு நீட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்டுடியோவுக்காக ஒட்டினது. இது இந்த பேப்பர்லாம் ஒட்டினது பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எல்லாம் திரும்ப ரெடி பண்ணணும். வேறு என்ன நிஷா? இதெல்லாம் நம்ம க்ரீன் மேட்டுக்கான ஸ்டாண்டு. இதை நிஷா துவைக்கிறதுக்கு துணி வச்சுருக்கா போல இருக்குது. சாமி கும்பிட்றது அப்படியே இருக்குது. இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா, இங்கே பாருங்கள் மகளை காமிக்கல எவ்வளோ நேரம் வீடியோவில் வந்து. என்ன மகளே சொல்லு மகளே, தண்ணியில் ஆட்டம் போடுறியா மகளே? குட்டு 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 குட்டுன்னு ஓடுற கால் முளைச்சிருச்சு. இங்கே வா, என் அப்பா உனக்கு ஒரு சாக்லேட் தரேங்க வா. சாக்லேட்னு ஓடியாருவா. சரி அப்பா ஏமாற்றக்கூடாது, அப்புறமா கடையில் போய் வாங்கி தரேன். இப்போ அப்பா கையில் சாக்லேட் இல்லை, பூம்பர் வாங்கி தரேன் அப்பா. ஓகே ஓகே சொல்லு. சரி போய் தண்ணியில் விளையாடுப்போம். ஓகே நிஷா. சரி சும்மா சொல்கிறது தானே பிள்ளைக்கு, உண்மையிலேயே வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம ஸ்டுடியோ லைட்டு இதெல்லாம் நிஷா அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறப்ப அதுவும் இப்போ சுத்தம் பண்ணுறது. இந்த வீடியோ எடுக்கிறதுனால இல்லாட்டி இந்த வீடே அப்படி இருட்டாக இருக்கும் இந்த ரூமு. இது நம்ம பிரியாணி அன்னதானம் பண்ணுறதுக்குள்ள அண்டா வாழை எல்லாம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கீழே எல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா தான் கழுவி விடணும். ஓகே நிஷா, அந்த வீடு நீட்டாக சுத்தமாக நீட்டாக கூட்டி கழுவியாச்சு. நம்ம வீடு கழுவிட்டு அதுக்கப்புறமா இங்கே விளாட்றோம். செல்வா எல்லா வேலையும் பார்க்கல, அவர் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்குறது அன்னதானம் கொடுக்கறது அப்படியே இருந்துட்டாரு. அதனால வீட்டை கூட கூட்டல. வந்து பார்க்குற 2 மூட்டை குப்பை இவ்வளோ இருந்துச்சு. அள்ளி நேற்று கூட்டி அள்ளி கொண்டே வாய்க்கால்ல வீசிட்டு வந்தேன். வீசிட்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழுவி விட்டேன். நிஷாவுக்கு 4 பொறுத்து பர்த்டே. 4 பொறுத்தா இன்னும் 2-3 நாள் இருக்குது. பாப்பா குப்பையை மிதிச்சுட்டு இங்கிட்டே வராத, இங்கிட்ட வந்துடு, அப்பாட்ட வந்துடு. உனக்கு உன் பால் எங்கே இருக்குது? எங்கள் சேரு கடியில் கிடக்க. சும்மா டெய்லி ரொட்டீன் vlog போடலாமே இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிஷா வந்து எதுக்கு இவ்வளோதான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு என்ன மறந்து போயிடுற அடிக்கடி. இன்னைக்கு
இன்னைக்கு ஏதோ வரலட்சுமி இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு வீடெல்லாம் கழுவி விட்டு வரலட்சுமி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 1 2வது வந்து நான் இல்லாதனால வீடெல்லாம் ரொம்ப க்ளீன் இல்லை 2 3வது வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு 4வது வந்து வரலட்சுமி ஒன்று கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு போறதுக்கு போதுமா. இந்த 4 விஷயங்களுக்காக தான் நிஷா வந்து பாப்பா கதவு வீடுக்குள்ளே போய் மாட்டிக்கதை. ஹவுஸ் ஓனர் வந்து புது கதவு மாற்றி கொடுத்தாரு. பழைய கதவு அதனால இங்கே வச்சிருக்கு, கழட்டி வச்சிருக்கு. புது கதவு மாற்றியாச்சு வீட்டுக்கு. வேற என்ன நிஷா விசேஷங்கள்லாம்? டீ குடிப்பாரு அப்படியே இங்கே வச்சிருவாரு. அதை எடுத்து கூட கழுவ போட மாட்டாரு. அவ்வளோ நல்ல புள்ள. அடப்பாவி அவ்வளோ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவங்க அப்பாவை பத்தி பெருமையெல்லாம் சொல்லணும். என்ன பாப்பா பாப்பா நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? சாக்லேட் உனக்கு யார் தருவா? அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா சொல்லு. அப்பா உன்னை என்ன பண்ணும்? அப்பா உன்னை என்ன பண்ணும்? எப்படி அடிக்கும்? கணக்குல அடிச்சு காட்டு. எப்படி அடிக்கும்? அடிக்க மாட்டேன். அப்பா முத்தம் தான் கொடுப்பேன். முத்தம் தான் முத்தம் தான். அந்த 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 இங்கே உள்ளேயும் ஒரு பைப் இருக்குங்க, ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை நாங்கள். ஆமாம், ஏன்னா அந்த பக்கம் தண்ணி போகுது அவங்க பக்கத்து வீட்டுக்கு, அதனால அது போடுறதில்ல, யூஸ் பண்ணுறது. ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு என்ன நிஷா? vlog முடிச்சுக்கலாமா? பாப்பா எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லிடு. டு யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அவர் ஒண்ணும் கையில வந்தாரா கீழ எடுத்தாரா? ஆமா, போய்டாரா? நீ ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணுவேன். இந்த பாப்பா கண்ணாடியை போடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி போடு, ரஜினி மாதிரி கண்ணாடியை போடு. உனக்கும் அவளுக்கும் அங்க ஒரு கூடையில குப்பை அள்ளி வச்சிருக்கேன், அந்த கூடை எடுத்துக்கோங்க. இங்க ஒரு குப்பை கூட இருக்கு, ரெண்டையும் போய் ஆளுக்கு ஒரு குப்பையை போட்டுட்டாங்க. சரியாமா? குப்பையை கொட்டிட்டு வர்றேன். இது அப்படியே பெட்ரோல் போட்டு வந்துடுவா இல்லை நீ போறியா? நீ போய்க்கிறியா? சரி ரைட்டு, அப்போ நான் பெட்ரோல் போட வேணாம். சரி ரைட்டு, சரி குப்பை கூட எல்லாம் ரெடி பண்ணி குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தானே சொன்னீங்க டெய்லி ரொட்டீன் vlog போடுங்க அப்படின்ட்டு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அதனால். ஓகே, நாளைக்கு அன்னதான வீடியோ கன்ஃபார்மாக கம்பல்சரி வரும், அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே பாப்பா, பாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஓகே பாய் சொல்லு. அங்கிள் ஆண்டிக்கெல்லாம் பாய் சொல்லிடு. ஓகே பாய் சொல்லுமா? ட்ரை படுத்தில விழுந்தோம். ஓகே பாய் சொல்லு. ஓகே சொல்லுமா, பாய் சொல்லு. சரி நிஷா பாய் சொல்லிடு. ஓகே பாய். ஓகே பாய் 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 பாய்.